நல்லா கலந்து விட்டுருவோம். பார்க்கறதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கு பாருங்க குழம்பு. ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கணும்னு இருக்காது. டக்குன்னு வந்தோமா மீன் குழம்பு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்பு அப்படின்னாலே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. ஆனால் இந்த மீன் குழம்பு, இந்த ஷீலா மீன் குழம்பு இந்த மாதிரி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். நல்ல ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 8 பல்லு பூண்டு இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போது இதுக்கு இந்த மீன் குழம்புக்கு நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கடுகு போட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 15 மிளகு, நல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். இப்போது நம்ம இதில் 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் காரம் எதுவும் இருக்காது, கலருக்காக தான். அரை சட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதுலேயே சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் ஒரு சின்ன மூடி, அரை மூடி அளவுக்கு தேங்காய் கீறி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி எல்லாம் அரைச்சோலையே இதுலேயே போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் போட்டு நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சரி, இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். இந்த கரண்டியில் 4 கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது சட்னி கரண்டி தான். இது டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கட்டும். அதுக்குள்ளே புளியெல்லாம் கரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும். நிறைய குழம்பு வைக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ புளி நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா மூடி வச்சிடலாம், ஓப்பன் பண்ண மாதிரி.
இப்போ பார்க்கலாம். அதுக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பார்க்குறது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுட்டு விழுது இருக்கு இல்லையா, இந்த தேங்காய் இதை இதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். பார்க்குறதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கு பாருங்கள் குழம்பு. ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்ருக்கணும்னு இருக்காது. டக்குன்னு வந்தோமா மீன் குழம்பு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், கீரியெல்லாம் போட வேணாம். இதோட வாசனை மட்டும் இதில் இறங்கினா போதும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வச்சுட்டு தட்டை மூடி வச்சிடலாம். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் தான் வாங்கியிருக்கேன். ஷீலா மீன்ன்றது ஊளி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கிலோ, அதாவது ஒரு மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கிலோவுக்கு கம்மியாகவே வாங்கிக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வெந்ததுக்கு அப்புறமே நல்லாயிருக்கும். ஒரு மீனே வந்து நமக்கு 3 கிலோ அந்த மாதிரிலாம், 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரிலாம் இருக்க மீன்லாம் இருந்ததுன்னா வாங்காதீங்க. அதெல்லாம் வந்து மீன் வந்து சக்கையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மீனாக வாங்கி நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். நான் வாங்கியிருக்கிறது 1.5 கிலோ மீன் வாங்கினேன். அதில் வந்து நான் அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு 1.25 கிலோ அளவுக்கு இருக்குது. அப்படியே போட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா மீனையுமே எடுத்து அதில் போட்டுடலாம். இதிலே நம்ம வறுக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்கிறது நல்லதில்லை. அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே குழம்புல போட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லேசாக அந்த மாதிரி கலந்து விடுவோம். மீனை போட்டு ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது. லேசாக அந்த மாதிரி கலந்து விடுவோம். தட்டை மூடி வச்சுருவோம். லேசாக அந்த மாதிரி ஓப்பனில் இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாளிச்சு போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவோம். தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் போட வேணாம். ஜீரகம் மட்டும் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் போட்டுருங்க, பொரியட்டும். 4 பல் அளவுக்கு பூண்டு அதே போட்டு 1 இன்ச்சு அளவுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு போடுவோம். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிச்சா போதும். ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ஃபைனலாக அந்த மாதிரி வறுத்து கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். கரண்டியை வச்சு ரொம்ப கலக்க வேண்டாம். நல்லா மணமாக இருக்குது குழம்பு. ஜம்முன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு வந்திருக்கு. இனிமேல் பனியெல்லாம் போயிடும். இனிமேல் வந்து சம்மர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பை செஞ்சுக்கோங்க. வச்சு அதாவது இந்த களியை செஞ்சு தொட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லை சுட சுட இட்லி செஞ்சு வச்சுட்டு மீன் குழம்பு தொட்டு சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மீன் குழம்போட இட்லி வச்சு சாப்பிட்றதுக்கும் கேப்பக்களி வச்சு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அருமையான மீன் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மார்ச் சமையல். தேங்க்யூ.